நான் சின்ன வயசில் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். சைக்கிளில் போகிறவன் வந்து காரில் போகிறவனை பார்த்து ஆசைப்படுவான். அந்த மாதிரி ஒரு கார் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காரில் போகிறவன் ஏரோப்ளேனில் போகிறவங்கள பார்த்து ஒரு ஜெலஸ் இருக்குன்ற மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மற்றவங்கள மேலே ஒரு பொறாமையோ இல்லை இவங்க மாதிரி நம்மளுக்கு ஒரு லைஃப் இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ ஈவன் இப்போ நான் போடுற வீடியோஸ் பார்த்துட்டு வாவ் இவளோட லைஃப் மாதிரி நம்மளுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு யாராவது நினைக்கலாம். பட் என் லைஃப் மாதிரி உங்களுக்கு இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு சிலவங்க சொல்லியிருக்காங்க உன் பாடி டைப் மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதாவது புத்தர் பார்த்தீங்கன்னா ஆசையே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஈஷா சத்குரு பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம எதை நம்மளுடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுன்றது எனக்குமே டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்கள பற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கேபில் போல் மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து ஷட்டில் பிடிச்சி தான் போயிருந்தேன். ஈவன் இந்த ஷட்டில் சர்வீஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ஷட்டில் சர்வீஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையும் காட்டுறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.